மகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாஜித்த திருவள்ளுவர் போற்றி போற்றி. ஐயா, நான் வந்து இப்போ இதோட ஒரு வருஷம் ஆச்சு சபைக்கு. நான் உண்மையிலுமே நீங்க 0-0ன்னு சொல்லுவீங்கன்னா நான் 0வில் தான் வந்தேன். இன்னைக்கு ப்ளஸ்ஸோட இருக்கிறேங்கன்னா அதுக்கு எப்படி நன்றிங்கிற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கு மேல வார்த்தைகள் இல்லைங்க ஐயா. ஓ மகதீஷாய நமக. இந்த பையனுக்கு நேற்று பிறந்த நாளுங்க, அதுக்கு ஒரு ஆசை. மகதீஷாய நமக. பிரபஞ்ச மகாசபையில் சித்தனையும் அகத்தியனையும் காண்கின்ற பொழுது நன்றி என்ற வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் உதிக்கவில்லை நாவிலிருந்து என்று கூறுகின்ற சீடர்கள் ஒவ்வொரு சீடரை காண்கின்ற பொழுது அகத்தியனுக்கும் வார்த்தை வரவில்லை என்று ஆசி கூறுகிறார். ஓம் மகதீஷாய நமக. சூட்சமம் என்னவெனில் அனைத்தும் இயல்பு நிலையில் நடந்தேறுகின்றது அத்துணை சூட்சமும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் மகதீஷாய நமக. சரணாகதி என்கின்ற நிலை எங்கிருந்து எவ்வாறு உணர முடியும், அதை எப்படி பெற முடியும் என்கின்ற வினாக்களுக்கு சரணாகதி அடிபணிவு என்றால் என்ன என்கின்ற நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்கின்ற நிலையை சபையில் கூற வேண்டுமெனில் கொங்குதேய மண்டலமதில் அற்புதமாக கிளைச்சபை கண்டு ஆசானாய் வலம் வருகின்ற அவன் சொல் கேட்டு ஏற்றமுடன் சபை நாடி வந்து அற்புதமாய் சபையை இறுக பிடித்து சச்சங்க பெருவிழா கண்ட வேளைதனில் அகத்தியன் தலை வணங்கி நின்ற அற்புத தலமே அடிபணிவு சரணாகதி நிலைக்கு அத்தலம் ஒரு எடுத்துக்காட்டு என்று அகத்தியன். ஓம் மகதீஷாய நமக. அந்நிலையில் அத்தலமதில் அகத்தியன் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் திவளைகள் இன்னும் அத்தலத்தில் ஈரம் காயாது இருக்கின்றன என்று மறுபடியும் உரைக்கின்றோம். ஓம் மகதீஷாய நமக. அது பிரபஞ்சத்தை வாழ்த்திய நிலை என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம். ஓம் மகதீஷாய நமக. அந்நிலையில் எவ்விடர் இன்னல் நிலைகள் வந்த பொழுதும் ஏற்றமுடன் சபையை உயர்நிலையாய் இருக்கு பிடித்து சபையோடு வலம் வருகின்ற நீ உன் மழலையர்கள் உன்னுடைய இல்லா எங்கிருந்த பொழுதும் ஏற்றமுடன் சபையினுடைய அருள் கடாட்ச பிடியில்தான் வலம் வந்தீர்கள் என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் மகதீஷாய நமக. அருள் திருக்கடாட்ச பிடியில்தான் வலம் வந்தீர்கள் என்றும் அற்புத நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுடன் உயர்நிலையாய் உன் தளமதில் உன் பகுதிதனில் அகத்தியன் விரைவாக ஒரு சச்சங்கம் வேண்டும் என்று அகத்தியன் ஆசி. ஓம் மகதீஷாய நமக. அவ்விடத்திற்கு அகத்தியன் மற்றொரு முறை வர வேண்டும். உன் இயல்புக்கு ஏற்றவாறு சச்சங்கம் நிகழ்த்து அகத்தியனும் சித்தனும் வந்தமர்ந்து அங்கு ஆசி கூற வேண்டும் என்று திருக்கணங்கள் அவா கொள்கின்றன என்று நல்லாசி வழங்கும். ஓம் மகதீஷாய. அற்புத நிலையாய் உன் மழலைக்கு அருள் நிலை கொண்ட ஜனன நாள் ஆசிகளும் வழங்கி அவன் வரும் காலங்களில் பிறக்கின்ற அற்புத புத்தாண்டு நிலை கொண்ட அருகாமையில் பிறந்த அவன் அதிலிருந்து வருகின்ற அற்புத உயர்நிலையாய் உயர்ந்து நிற்க ஏற்றமுடன் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி மழலையும் நற்பெரும் ஆற்றலோடு நல் சிந்தனை நிலையோடும் வளம் வந்து உன் இல்ல நிலை உயர்வு நிலை காக்க அகத்தியன் நல்ல ஆசிகள் உன் உடல் நல நிலையும் ஆரோக்கிய நலவளம் பெற்று வளம் வருவதற்குரிய அற்புத ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம். ஓம் மகதீஷாய நமக. சொல்லுங்க. ஐயா, இப்போ இந்த ஒரு மாசமா நான் வந்து வேல்பயிருக்கு அப்புறம் வர முடியலைங்க. பக்கத்து கோயில்ல முத்துமாரியம்மன் கோயில்ல போய் ஏகாதசிக்கு முன்னாடி மார்கழி 1க்கு போய் சாமி கும்பிட்டுருந்தேங்க ஐயா. அப்ப நீங்க அந்த சிலையே வந்து நீங்களும் அம்மாவும் என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி போனதுமே எனக்கு அந்த அகதீஷாய வளர்ச்சத்தை நம்ம அந்த சாமியவே நான் நினைக்கல. நாமத்தை சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடி நிமிர்ந்து பார்த்தா நீங்களும் இங்க நான் வந்து அன்னைக்கு பெருமாளுடைய இதுக்காச்சு திருச்சியில அந்த அதே மாதிரி நீங்க வெள்ளை வேஷ்டியும் அம்மாவும் 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அந்த கோயிலுக்குள்ள நான் பார்த்தேங்க. மகதீஷாய். அங்க ஒரு சிலை தான் இருந்ததா? அங்க உள்ள ஒரு சிலை தான் இருக்கு. ஓம் மகதீஷாய நமக.
சபையை சிவசபையை உயர்நிலையா ஏற்று ஆலய வளாகங்களில் அமர்ந்து நாமத்தை உரைக்கின்ற பொழுது ஆலயம் சபையாக சபையின் அருட்கரவரையில் இருக்கின்ற இறைகணங்கள் எல்லாம் சிவ பார்வதி திரு அர்த்தநாரீஸ்வர கோலமாக காட்சி அளிப்பது என்பது நல் ஆசி நிலையினுடைய அற்புத ஆற்றல் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார். ஓம் அகதீசாய நமக. இதுதான் சபையினுடைய அற்புத சரணாகதி நிலைக்கு எத்தகைய தலம் சென்று வணங்கிய பொழுதும் சித்த சிவநாமத்தை உரைக்கின்ற பொழுது ஏற்றமுடன் ஆசிகள் என்பது அவ்வாலய நிலைக்குள் இருந்து பிரபஞ்ச மகாசபையினுடைய அசரீரி நிலையாகவே வந்தடையும் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி அமர்கின்றனர். ஓம்